இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவை உள்ள நுழைய விடக்கூடாது. 50% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. கோர் மீனிங் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களும், நீங்க மதத்தின் அடிப்படையில தான் ஓட்டு போடணும். ஆமா, மத அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுவே இங்க இருக்கிற நம்ம ஒரு அண்ணாமலையோ நயினாரோ இல்ல கேரளாவில் இருக்கிற ராஜீவ் சந்திரசேகரோ ஹிந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா இது இன்னைக்கு தேசிய அளவில் என்ன பேசியிருப்பாங்க. நம்ம முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா, இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் எல்லாரும் என்ன மாதிரியான வார்த்தைகள், பேச்சுக்கள், கிண்டல்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு சர்ச்சை கூட ஆகலை. இப்போது என்ன சொல்ல வரீங்க? ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகிட்டா அங்கே பிஜேபி ஜெயிக்க முடியாது, கரெக்டா? ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகிட்டா, ஏன்னா ஹிந்துக்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே பேச்சுக்கான சுதந்திரமே இல்லை, கருத்து சுதந்திரமே இல்லை. நீ ஒன்ஸ் 50% கீழே போயிட்டேன்னா நீ வந்து 2ஆம் தர குடிமகன் தான். இங்கே 50% போதவில்லை. இப்போ தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான். இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போதே அவன் தன்னை ஹிந்துன்னு உணராததுனால அவனோட உரிமைக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையா? இங்கே அவன் உரிமை பறித்து அவனை மேலேயும் போட்டு அடித்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், அது மற்ற இடங்களில் கோவில் இடிப்பாக இருக்கட்டும், அவன் சொத்து பிடுங்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இதானே நடக்குது. அப்போது ஆனால் வந்து ஒரு விஷயம், இவர் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. கேரளாவில் ஆல்ரெடி கிறிஸ்துவர்கள் வந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அது போன நாடாளுமன்ற தேர்தலையும் வந்துருச்சு. இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அதிகமாக வந்திருக்கு. பல கிறிஸ்துவ தலைவர்கள் கேரளா காங்கிரஸில் இருக்காங்க. நார்த் ஈஸ்டில் கிறிஸ்துவ ஓட்டெல்லாம் மெஜாரிட்டி பிஜேபிக்கு தான் வருது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் கிறிஸ்தவர்களில் அந்த அவங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் அந்த திராவிட மாயிலே இருக்காங்க. நாளைக்கு அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை வந்து அவங்கள கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு இது பண்ணுறீங்க, சில விஷயங்கள் உலகத்தை பார்க்குறீங்க, உலக அரசியல் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை அந்த மத அரசியலுக்குள்ளே சிக்க வைக்க முடியாது. ஆனால் இன்னொரு குரூப்பை வந்து பண்ண வைக்க முடியும், மூல செலவு பண்ண முடியும்ட்டு அவங்க தான் எங்களுக்கு ஜங்கான ஓட்டு பேங்க், நீங்கள் போங்க அப்படின்னு உங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்தியா முழுக்க 5% தான் இருக்கீங்க. 5% வேணுமா 18% வேணுமானா காங்கிரஸ் உங்களை முட்டுச்சந்தில் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி உங்களை காப்பாற்றுறதுக்கு பாஜக இந்துக்களும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்லிட்டு இருக்க. கேரளாவில் ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள் பாஜக பக்கம் வந்தாச்சு. அந்த பயத்துல தான் இவர் திருப்பி போகாதீங்க கிறிஸ்தவர்களே, பாஜக பக்கம் போகாதீங்க, வாங்க வாங்க வாங்க, இந்த ஷேர் ஆட்டோல ஆளை ஏத்துற மாதிரி எல்லாரும் ஏத்திட்டு இருக்காங்க. இது பயத்தோட வெளிப்பாடு தானே. நிச்சயமா 100% பயத்தோட வெளிப்பாடு தான். பயத்தோட வெளிப்பாடை தாண்டி நீங்க இப்போ முதல்ல பேசுன விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க உருது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். கேரளாவில் 50% வாக்குகள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ வாக்குகள் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயமே என்ன அப்படின்னா, இஸ்லாமிய வாக்குகளை குறி வைக்கிறது, இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துறது.